السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெரும் கிருபை ரஹ்மத் கொண்டு சூரத்துல் பக்ராவுடைய தஃப்சீர் பிரயாணத்துல நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கி செயல்படக்கூடிய ஆற்றலை நிறைவாக்கும் சக்தியை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً قالوا وتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء ونحن نسبح بحمدك ونقدس لك قال إني أعلم ما لا تعلمون. நபியே, உம்முடைய இறைவன் வானவர்களிடம், நான் பூமியில் வாழையடி வாழையாக வரும் ஒரு இனத்தை படைக்கப் போகிறேன் என்று கூறிய பொழுது, அதில் குழப்பம் விளைவித்து ரத்தம் சிந்தக்கூடியவரையா படைக்கப் போகிறாய்? நாங்கள் தான் உன்னை புகழ்ந்து துதித்துக் கொண்டும் உனது தூய்மையை போற்றிக் கொண்டும் இருக்கிறோமே என்று அவர்கள் கூறினார்கள். அதற்கு அல்லாஹ், நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் என்று கூறினான். அல்ஹம்துலில்லாஹ். இது ரொம்ப 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 முக்கியமான நம்முடைய மனித வரலாறினுடைய படைப்பின் ஆரம்பம்மா. மாஷா அல்லாஹ். நம்ம ரொம்ப அழகான பிரயாணங்களை தாண்டி வந்திருக்கோமா. ஆலமுல் அம்ருல் அர்வாஹ்களுடைய அந்த வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சிச்சு, எவ்வளவு கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் ஆலமுல் ஹல்கில வானங்கள், இதுல ஒரு துளியை பார்த்தோமா. ஒரு துளியே அவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்தது. அதே மாதிரி இப்போ இந்த மனிதன் அப்படிங்கிற ஒரு சூப்பர் மாடல், இதனுடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சு, இதனுடைய ஆரம்பத்துல என்ன நிகழ்ந்திருக்கும். உண்மையிலேயே சில விஷயங்கள் நம்முடைய வயதுக்கும் நம்முடைய நினைவுக்கும் எட்டக்கூடியதாக சில விஷயம் இருக்குமா. ஏன்னா ஒரு சில நேரத்துல வயதாகும் பொழுது நினைவே தப்பி போயிடும். அதனால வயதின் நினைவையும் சேர்த்து தான் சொல்லணும். நம்முடைய வயதுக்கும் நம் நினைவுக்கும் எட்டக்கூடியதாக இருக்கும். இன்னும் சில விஷயங்கள் அனுபவத்தால் நம்ம எட்டிடலாம். இன்னும் நம்ம அம்மாவோட வயிற்றுல இருந்ததை உணரலைன்னா கூட, நம்ம தாய்மை அடையும் பொழுது, அவர் மற்றவர்களை பார்க்கும் பொழுது, அந்த அனுபவத்துல நாமளும் இப்படிதான் இருந்திருப்போம் அப்படின்னு நம்மளால உணர முடியும். இன்னும் சில விஷயங்கள் வரலாற்றின் மூலமாக அறிய முடியும். வரலாறுங்கிறது எப்போ நம்ம இந்த உலகத்தை விட்டு ஒருத்தர் கடந்து போயிட்டாங்களோ அவங்க வாழ்க்கை நமக்கு வரலாறு தான். அது நமக்கு கடந்த போன முன்னோர்களோட வரலாறாக இருக்கலாம். ஒரு ஜெனரேஷன் 2 ஜெனரேஷனுக்கு முன்னாடி உள்ளவங்களா இருக்கலாம். இல்ல 1000 4000 5000 வருஷங்களுக்கு முன்னாடி அகழ்வாராய்ச்சி மூலமா கண்டுபிடித்து எடுக்கப்பட்ட ஹரப்பன் கல்ச்சர், நம் தமிழ்நாட்டில் கீழடியில் எடுக்கப்பட்ட கல்ச்சர், இப்படி எஜிப்சியன் கல்ச்சர், இப்படி பல விஷயங்களா இருக்கலாம். இது மாதிரி வரலாற்றின் மூலமாக சில விஷயங்கள் நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். இதையும் வரலாற்று ஆய்வாளர்கள் நமக்கு விளக்கி சொல்றாங்க, அதை நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். இன்னும் சில விஷயங்கள் அறிவுக்கும் எட்டாது, வயசுக்கும் எட்டாது, நினைவுக்கும் எட்டாது, வரலாற்றுக்கும் எட்டாது. அப்படிப்பட்ட சில விஷயங்களும் இருக்கு. கண்டிப்பா அது மனிதன் சில விஷயங்களை கண்டுபிடிச்சு கொண்டே வர்றான். ஆனா இதுக்கெல்லாம் எட்டாத சில விஷயங்கள், முழுக்க முழுக்க டோட்டலி நம்ம அல்லாஹ்வை மட்டுமே நாடி இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த மாதிரி விஷயங்களை சிந்திக்கும் பொழுதுதான் ஈமான் அதிகரிக்குதுமா. நம்முடைய ஈமான், அதான் சொல்றாங்க, குர்ஆனுடைய ஆயத்துக்கள் ஓதும் பொழுது நம்முடைய ஈமான் அதிகரிக்கும் இல்லையாமா. ஏன்னா இந்த விஷயங்களுக்கு மனிதனால விடை கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு அல்லாஹ்வால விளக்கப்படும் பொழுது அதை கேட்கிறப்ப நம்முடைய ஈமான் நிச்சயமா அதிகரிக்குமா. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம இப்ப பாக்குறோம். மாஷா அல்லாஹ். இந்த படைப்பினுடைய இதுவரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள்ல முதல்ல ஆரம்பத்துல 3 தரப்பட்ட மனிதர்கள் பார்த்தோம். அதாவது முத்தகீன்கள் யாரு, காஃபிரீன்கள் யாரு, நிராகரிப்பவர்கள் யாரு, அதே மாதிரி நயவஞ்சர்கள் பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வந்தது பார்த்தது படைப்பை பத்தி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஹீத், ஏகத்துவம், மக்களுக்கு அழைப்பு கொடுக்குறான் ஃபுல் அண்ட் ஃபுல். அதுல அல்லாஹ் ஏகத்துவத்துக்கு எப்படி அழைப்பு கொடுக்குறான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மாஷா அல்லாஹ். அந்த அழைப்பு, அதோட மனிதனுடைய அல்லாஹு தாலா எப்படி நீ அல்லாஹ்வை நிராகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேள்வி மேல கேள்வி கேட்டு மனிதனை இந்த ஏகத்துவத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த அழைப்பை பார்த்தோம். இப்போ இந்த மனிதனுடைய படைப்புல நிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ மாஷா அல்லாஹ் இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுதுமா, மதனி சூறால இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட படைக்கப்பட்டதை பத்தி பார்க்கிறோம். ஆனா மக்கி சூறால ஏற்கனவே 6 முறை வந்திருக்குமா. 6 முறை. இதுக்கும் நான் எப்பவும் போலவே இப்னு கசீர், இஸ்ஸார் அஹ்மத் ஹஸ்ரத் அவங்களுடைய விளக்கங்கள், பைனா சூராவுடைய விளக்கம், அது 3ஐயும் நான் கலந்துதான் நான் இதை சொல்றேம்மா.
அப்போ இதுல ஏற்கனவே 6 முறை வந்திருக்கு. 6 முறை எங்க வந்திருக்கு அதுலயும் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. அதாவது பனி இஸ்ராயில், கஹஃப் 2 சூறாலையும் 2 ஜோடி சூறாக்கள்னு சொல்லப்படுது. இந்த 2 சூறாக்கள்லையும் இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2க்குமே ஒரு ஒற்றுமை இருக்குமா. 2 சூறாக்களுக்குமே 11 11 ஐன் இருக்கும், ருக்கு 11 11 ருக்குக்கள் கொண்ட சூறா. மாஷா அல்லாஹ். இதுக்கு பின்னாடி பனி இஸ்ராயில்ல இருந்து ஒரு சூறா விட்டுட்டு ஹிஜ்ரில் வந்து மறுபடியும் என்ன வரும்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு வரும். அதே மாதிரி சூரத்துல் கஹஃப்லையும் ஒரு சூறா விட்டு சூரத்து தாஹால மறுபடியும் இந்த வரலாறு வரும்மா. ஆனா ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்மா. அதாவது பனி இஸ்ராயிலேருந்து முன்னாடி ஒரு சூரத்துல் நஹ்ல் விட்டுட்டு சூரத்துல் ஹிஜ்ரில் அந்த வரலாறு வரும். இங்க வந்து சூரத்துல் கஹஃப்ல பின்னாடி ஒரு சூறா மரியம் விட்டுட்டு சூரத்து தாஹால வரும். இதுலயும் ஒரு ஒற்றுமை என்னன்னா சூரத்துல் ஹிஜ்ரிலையும் தாஹா 2லையுமே கரெக்டா 7வது ருக்குல ஆரம்பிக்கும். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குமா. 7வது ருக்குல இந்த வரலாறு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வேற 2 சூறாக்கள் எதுல இருக்குன்னா சூரத்துல் அராஃப்ல இருக்கும். அடுத்தது சூரத்து ஸாதுல இருக்கும். சூரத்து ஸாதுலையும் சூரத்துல் அராஃப்லையும் இந்த வரலாறு இருக்கு. இதுலயும் ஒரு அற்புதம் பாருங்கம்மா. பின்னாடி இருந்து அதாவது இங்க முன்னாடி இருந்து பாத்தீங்கன்னா 8வது ஜுஸு சூரத்துல் அராஃப். கரெக்டா 8வது ஜுஸுல சூரத்துல் அராஃப் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி பின்னாடி இருந்து எண்ணிட்டே வந்தீங்கன்னா 8வது ஜுஸு பின்னாடி இருந்து 8வது ஜுஸுல வந்து சூரத்து ஸாதுல வந்து இந்த வரலாறு இருக்கும். இது மாஷா அல்லாஹ் ஒரு அழகா அந்த கோர்வை 23 வருஷங்கள் கொஞ்சம் கொஞ்சமா இறங்குனது தான் இந்த குரான் முழுக்கமா. ஆனா இதனுடைய அமைப்பு முறை இருக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ அற்புதமா இருக்கு. நம்ம கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமா. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நாம வந்து இந்த இந்த இதுல வந்து நம்ம வந்து 3 படைப்புகள் பத்தி பார்க்குறோம். ஒண்ணு வந்து மலாய்க்கா, அதுக்கப்புறம் ஜின்னினம், அதுக்கப்புறம் மனித இனம் 3யும் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இது 3யும் நம்ம பார்த்துருவோம்மா. இன்னும் நம்ம இதுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி இது ரொம்ப அற்புதம்மா. ஏன்னா நான் யாரு, என்னுடைய ஃபர்ஸ்ட் மாடல் எப்படி இருக்கும், ஏன்னா நிறைய குழப்பங்கள் இங்க இருக்கு. ரொம்ப அழகா இஸ்ரார் அஹமது ஹசரத் விளக்கம் சொல்றாங்கம்மா. அவங்க சொல்றதை கேட்டா மாஷா அல்லாஹ் நம்முடைய சிறப்பே நமக்கு விளங்குதுமா. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சிறப்பு உணராம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமே அப்படின்னு நினைச்சே நமக்கு ஆச்சரியமாக இருக்குமா. முதல்ல மலாய்க்கா அப்படிங்கிறத எடுத்துக்குவோம். இந்த மலக் அப்படிங்கிற வார்த்தையினுடைய ஆரம்பம் வந்து அலக் அப்படின்னு சொல்றாங்க. அலக் ஹம்சா ஜபர் அ, லாம் ஜபர் ல, கேஃப் அலக் அலக். அதாவது என்னன்னா இந்த இடத்துல வந்து என்னன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னாமா, அதாவது தூதுத்துவம். அதாவது மலக் அப்படின்னா மில்க்னா அரசாட்சி அப்படின்னு சொல்லலாமா. இது வந்து அலூக்கானா அது தூதுத்துவம், தூது சொல்றது ஒருத்தருக்கு. அப்ப அல்லாஹ்விடம் இருந்து உலகத்துக்கு வரக்கூடிய தூதுவர்கள் மலக்குமார்கள். அலக யலிகு மலக் அதுல இருந்து வரக்கூடியதுதான் இந்த மலக் அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரூட் வேர்டை பத்தி சொல்றாங்கம்மா. இதை பத்தி அல்லாஹ் இதை வந்து எப்படின்னா இது வந்து தூதுத்துவம் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் குரான்ல ஒரு இடத்துல வந்திருக்குமா. 35வது அத்தியாயம் 1வது ஆயத்துல அல்ஹம்துலில்லாஹி ஃபாத்திரி ஸமாவாதி வல் அர்த ஜாஇலில் மலாயிகதி ருசுலன் உலி அஜ்னிஹா. அதாவது அந்த இடத்துல வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், மலக்குமார்களை அஜ்னிஹா ருசுலா அப்படின்னு தான் சொல்லி காமிக்கிறான். தூதுவர்களாக, அல்லாஹுடைய தூதுவர்கள், உலகத்துல இருக்கக்கூடிய வேலைகளை நடத்தாட்டக்கூடிய தூதுவர்களாக மலக்குமார்களை அல்லாஹு தாலா அனுப்பியிருக்கான். மலக்குமார்களுடைய படைப்பு முழுக்க முழுக்க நூரானியத். மலக்குமார்களுடைய படைப்புல நம்ம மனித ஜின் படைப்பை விட ஒரு வித்தியாசம் இருக்குமா. அதாவது என்னன்னா இஃப்தியார், அதாவது தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் அவங்களுக்கு இல்லை. அதாவது நல்லது கெட்டது எதுவும் தேர்ந்தெடுக்கக்கூடியது, பசி, தூக்கம், கல்யாணம், குழந்தை பெற்றுக்கொள்ளுதல், பொறுப்புகள், அந்த மாதிரி உண்ணல், தாகம், எந்த விதமான விஷயமும் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை அல்லாஹ் அந்த படைப்புல வைக்கவில்லை. மனிதனே ஒரு மெஷின் உற்பத்தி பண்றானா அதுல அந்த ஆப்ஷன் இருந்தாதான் நம்ம அதை வந்து யூஸ் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் இல்லைன்னா ஏன் அது இல்லைன்னு கேட்க முடியாது. அந்த ஆப்ஷன் இதுல இல்லை, அவ்வளவுதான். அதே மாதிரிதான் அவங்களுடைய படைப்புல, மலக்குமார்களுடைய படைப்புல அல்லாவிற்கு அடிபணியக்கூடிய அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் அல்லாஹ் வச்சிருந்தானே தவிர, அதுக்கு தேவையான அந்த அறிவு மட்டும்தான் அவங்களுக்கு வச்சிருந்தானே தவிர, இந்த நல்லது கெட்டதை ஆராயக்கூடிய, தேர்ந்தெடுத்து வாழக்கூடிய வாழ்க்கை முறைங்கிற அந்த ஆப்ஷனை மலக்குமார்களுக்கு அல்லாஹ் வைக்கவில்லை. இது மலக்குமார்களுடைய படைப்பு. மாஷா அல்லாஹ் ஏகப்பட்ட மலக்குமார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வானில் நான் பார்க்கக்கூடிய காட்சி நிறைந்து இருக்கிறார்கள் மலக்குமாக, ருக்குவிலும் சிஜதாவிலும் அல்லாஹு தாலாவை துதி செய்து கொண்டே இருக்கிறார்கள்னு சொன்னாங்க பார்த்தீங்களாமா. அந்த அளவுக்கு எண்ணிலடங்காத மலக்குமார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
படைச்சிருக்கிறாம்மா. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் மனித படைப்பு. இந்த மனித படைப்பை பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி படைப்பினுடைய வரிசையில முதல்ல எது படைக்கப்பட்டிருக்கும், அடுத்து எது படைக்கப்பட்டிருக்கும், இந்த வரிசையை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா, இப்னு கசீர் ரஹிமஹுல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்கம்மா, முதல்ல அல்லாஹு தஆலா படைச்சது அர்ஷ். அதுக்கப்புறம் தண்ணீர். ஆச்சரியமா இருக்கும்மா. இதுக்கு எல்லாத்துக்கும் குர்ஆன் ஆயத்துக்கள் நமக்கு எவிடன்ஸும் கொடுத்துருக்காங்க. முதல்ல அர்ஷ். அர்ஷ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, குர்ஆன்ல நமக்கு வந்து அர்ஷினுடைய விளக்கங்கள் எல்லாம் வரலைன்னா கூட, வார்த்தை வந்திருக்கே தவிர விளக்கங்கள் விவரிப்பு வரலைன்னா கூட, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னா, அர்ஷ், குர்சி இதை பற்றிலாம் சொல்லும் பொழுது, அதாவது வானம் பூமியினுடைய ஒட்டுமொத்த படைப்பையும் குர்சியோடு ஒப்பிடும் பொழுது எப்படி இருக்குன்னு சொன்னா, வானம் பூமியின் ஒட்டுமொத்த படைப்புமே குர்சியோடு கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு பாலைவனத்தில் வீசி எறியப்பட்ட ஒரு சிறு மோதிரம் போல இருக்குமா. ஒட்டுமொத்த படைப்புமே ஒரு மோதிரம் ஆயிடுமா குர்சியோடு ஒப்பிடும் பொழுது, அவனுடைய ஒட்டுமொத்த ஆட்சி கட்டிலோடு ஒப்பிடும் பொழுது. குர்சியை அர்ஷோடு ஒப்பிடும் பொழுது எப்படி இருக்குன்னா, மறுபடியும் அர்ஷ் பிரம்மாண்டமான பாலைவனத்தில் கம்பேர் பண்ணி, பாலைவனத்தின் மிகப்பெரிய மணல் பரப்பு, அதுல வீசிறியப்பட்ட ஒரு சின்னஞ்சிறு மோதிரம் போலதான் குர்சி இருக்குமா. அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான படைப்புகள் அதுன்னு சொல்லி நபிசாஸ் மகனும் விவரிச்சு காமிச்சிருக்காங்கம்மா. இப்போ அந்த அர்ஷ் அப்படிங்கிறத முன்னாடி முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷ அல்லாஹ் தஆலா படைச்சான். அதற்கு பிறகு படைக்கப்பட்டது தண்ணீர். இந்த தண்ணீர் படைக்கப்பட்டதுக்கும் அர்ஷ் படைக்கப்பட்டதுக்கும் அல்லாஹு தஆலா குர்ஆன்லயே வந்து நமக்கு ஆதாரம் கொடுத்திருக்காம்மா. وهو الذي خلق السماوات والأرض في 6 أيام وكان عرشه على الماء. மேலும் அவன்தான் வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான். அவனுடைய அர்ஷ் நீரின் மீது இருந்தது. 11வது அத்தியாயம் 7வது ஆயத்துலம்மா. 7வது ஆயத்துல அந்த நேரத்துல நீரின் மீது இருந்தது. மாஷா அல்லாஹ். அப்போ அந்த இடத்துல தண்ணீருங்கிற வார்த்தை, அர்ஷுங்கிற வார்த்தை ரெண்டுமே அல்லாஹு தஆலா கொடுத்துட்டாமா. அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன படைச்சானா, பேனாவை படைத்தான். வல் கலம். அல்ல சத்தியம் பண்ணியிருக்கான். சத்தியம் பண்ணாலே அது அற்புதமான விஷயமாக தான் இருக்குமா. பேனாவை படைத்தான். திர்மிதியில 2155வது ஹதீஸ்ல வருதுமா, முதலில் அல்லாஹு தஆலா படைத்தது பேனா. பிறகு அவன் அதனிடம் எழுது என்றான். அது என்ன எழுத என்று கேட்டது. நான் என்ன எழுத அல்லாஹ் என்று கேட்டது. உடனே அல்லாஹ் சொன்ன, கியாம நாள் வரை நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எழுது என்று சொன்னான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தையும் கட்டளையின்படி அது அனைத்தையும் எழுதிவிட்டது. அப்படி எழுதி முடிக்கப்பட்ட லவ்ஹுல் மஹ்ஃபூல் பலகை தான் 4வது படைப்பு. 1வது அர்ஷ், 2வது தண்ணீர், 3வது பேனா, 4வது லவ்ஹுல் மஹ்ஃபூத், அடுத்தது 5வது வானங்கள் பூமி முழுக்க படைக்கப்பட்டது, 6வது ஜின் இனம், 7வது ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இந்த வரிசையில தான் படைப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்கம்மா. ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே இங்க ஜின் இனம் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரமும் இருக்குமா. வல் ஜான்ன ஹலக்னாஹு மின் கப்லு மின் நாரிஸ் ஸமூம். அல்லாஹ் சொல்றான் அதற்கு முன்னர். ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், வலகத் ஹலக்னல் இன்சான மின் ஸல்ஸாலின் மின் ஹமைம் மஸ்னூன். கருப்பான களிமண்ணிலிருந்து, அதாவது தொட்டால் கின் கின் என்று ஓசை வரக்கூடிய அந்த களிமண்ணிலிருந்து மனிதனை அல்லாஹு தஆலா நாம் படைத்தோம்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், வல் ஜான்ன ஹலக்னாஹு மின் கப்லு, முன்னாலேயே படைச்சிட்டேங்கிறான். மின் கப்லு மின் நாரிஸ் ஸமூம். அதற்கு முன்னர் ஜான்னை ஜின்களின் மூலப்பிதாவை, அதுதான் ஜான், ஜின்களுடைய மூலப்பிதா, அவங்களுக்கு ஜின்களுடைய ஆதம். அப்ப கடிய சூடுள்ள நெருப்பிலிருந்து நாம் படைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறாமா. இது ஜின்களுடைய படைப்பு. இந்த மனித உயிர் முன்னாடியே மனிதனுக்கு முன்னாடி ஜின்கள் படைக்கப்பட்டாலும் ரூஹ் அப்படிங்கிற விஷயத்துல மனித ரூஹ், ஜின்களுடைய ரூஹ், இது ரெண்டுக்கும் என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்னு சொல்லி கேட்டா, நன்மை தீமையை பிரித்தறிவிக்கக்கூடிய ஆற்றல் இதுல வந்து இருக்கு. அதாவது செல்ஃப் கான்சியஸ்னஸ். உதாரணமா ஒரு நாயோ பூனையோ உன்னை பார்க்குதுன்னா பார்க்கும், அதுவும் பார்க்கும். இதை எலி வந்து பூனையை பார்த்தோன்னா ஓடும். பூனை வந்து அதை பிடிக்கக்கூடியதை பார்த்தா ஓடும். தனக்கு பிடிச்ச உணவு இருந்தா பாஞ்சு போய் அதை பிடிக்க போகும். எல்லாம் பார்க்கும். ஆனா நான் பார்க்கிறேன், நான் பிடிக்கிறேன் அப்படிங்கிற அது செல்ஃப் கான்சியஸ்னஸ் இருக்காது. அது இல்லாம ஃபுல்லாவே இன்ஸ்டிங். அதுக்குள்ள பதியப்பட்ட ஒரு ரெக்கார்டட் ஆப் வேலை செய்யற மாதிரி தான் அது எல்லாமே அது வேலை செய்யும். பட் இந்த நான் அப்படிங்கிற அந்த ரூஹானியை பிரித்தறிவிக்கக்கூடிய அந்த ஆற்றல், அந்த செல்ஃப் கான்சியஸ்னஸ் இந்த மனித உயிர்கள்ட்டையும் ஜின்கள் உயிர்கள்ட்டையும் தான் அல்லாஹ்வால கொடுக்கப்பட்டிருக்கு. மாஷா அல்லாஹ். சரி, இது ரெண்டுலையும் எது வந்து சிறப்பானது அப்படின்னு சொல்லி சொன்னா, மாஷா அல்லாஹ், வல்லாஹு அலம், அல்லாஹ் அறிஞ்சவனா இருக்காமா.
இதுல வந்து ஹியூமன் ரூஹ், இந்த மனித உயிர் தான் வந்து ஹலீஃபா அப்படிங்கிற அந்தஸ்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. ஹிலாஃபத். அல்லாஹ் வந்து மனித உயிரை அனுப்பும் பொழுது இந்த ஆயத்துல பார்த்த மாதிரியே ஹலீஃபாவாக அனுப்புறேன்னு சொல்லி சொன்னா, இந்த வார்த்தையினுடைய விளக்கத்தை நம்ம அப்படியே தொடர்ந்து பார்ப்போமா? இது ரெண்டுல என்ன ஒரு வித்தியாசம்? இதுல எந்த வகையில வந்து ஹியூமன் ரூஹ் வந்து நமக்கு வந்து பெட்டரா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, அதுக்கு வந்து இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்கம்மா, ஹியூமன் ரூஹ் வந்து மிரர் ஆஃப் டிவைன் நாலேஜ், இல்மில்லா, அல்லாஹு தஆலாவுடைய இல்மு பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடியாக ரூஹ் இருக்கு. இது அல்லாஹ்வால் ஊதப்பட்ட நஃபக ஃபீஹி மிர் ரூஹிஹிங்கிறான் அல்லாஹ். அவனே ஊதுனதாக சொல்றான் அல்லாஹு தஆலா. அப்போ அந்த இதுல வந்து இது வந்து இல்மில்லா, அல்லாஹு தஆலாவுடைய இல்மு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அல்லாஹு தஆலாவுடைய ஞானம் பிரதிபலிக்கக்கூடியதாக மனிதனுடைய ரூஹ் இருக்கு. ஆனா வந்து ஜின்களுடைய ரூஹ் எப்படி இருக்குன்னா, மிரர் ஆஃப் டிவைன் பவர், குத்ரத், அவனுடைய குத்ரத் பிரதிபலிக்கக்கூடியதாக என்ன இருக்குன்னு சொன்னா ஜின்களுடைய ரூஹ் இருக்கு. மனித இஸ்ரார் அஹமது ஹஸ்ரத்தும் சொல்றாங்கம்மா, அல்லாஹ் தன் 2 கைகளால் மனிதனை படைத்ததாக சொல்றான். எதைய அப்படின்னு சொல்லி சொல்றாம்மா. இந்த இடத்துல என்ன அது 2 நம்மள மாதிரி கை கற்பன் பண்ண முடியாது. அதாவது அலா லஹுல் ஹல்கு வல் அம்ரு, குர்ஆன் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான். அதாவது படைப்பு, அம்ருடைய உலகம், ஹல்கு உலகம் எல்லாமே அவனுக்கு சொந்தம். இந்த அதாவது நமக்கு வெளிப்படையாக படைப்புகள் வெளிப்படுவதற்கு முன்னாடி உள்ள அம்ரு உலகமும் அவனுக்கு தானே சொந்தம்மா. அந்த 2னுடைய கலவை மனித உயிர். ஆனா வந்து ஜின்களுடைய உயிர் என்பது அந்த அது சூடுங்கிறது எப்போ உண்டாச்சு? அவங்க சொல்றாங்க, அதாவது பிக் பேங்குக்கு அப்புறம் தான் அந்த ஹீட் உருவாச்சு. அப்போ இது வந்து கொஞ்சம் அந்த அந்த ஜின்களுடைய அந்த ஹல்க் சம்பந்தப்பட்டது, இது படைப்பு சம்பந்தப்பட்டது. அதுக்கு முன்னாடி உள்ள ஹல்க் 2ம் சேர்ந்த கலவை மனித உயிர் அப்படிங்கிறாங்க. இது விளங்குறதுக்கான ஆற்றல் நமக்கு இருக்கோ இல்லையோ தெரியாதுமா. ஆனா எல்லாருடைய கருத்துக்களின் படி நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இது வந்து அல்லாஹுடைய ஹல்க் 2டைய ஆற்றலும் கொடுக்கப்பட்ட உயிர் இந்த மனித உயிர். இதுக்கு தான் அல்லாஹ் ஹிலாஃபத்துங்கிற ஒரு சக்தியை தகுதியை அல்லாஹு தஆலா கொடுத்தான். இந்த தகுதியை அல்லாஹு தஆலா ஜின்களுடைய உயிர்களுக்கு கொடுக்கல. பவர் இருந்துச்சே தவிர, அந்த கல்வியினுடைய ஞானம் வெளிப்படக்கூடிய அந்த அந்த முழுமையான அந்த சக்தி எல்லாம் மனித உயிர்களுக்கு தான் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கான். ஓகே. அல்ஹம்துலில்லாஹ்மா. இப்போ நமக்கு வந்து இந்த நம்முடைய அத்தா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய படைப்புக்கு வந்துருவோம். ஓகே. ஜின்களுடைய மனிதனுடைய உயிருடைய சிறப்பையும் அல்லாஹ் வந்து எவ்வளோ அழகாக்கியிருக்கான் அப்படிங்கிற விஷயத்தையும் அறிஞர்களுடைய கருத்துக்கள்லேருந்து பார்த்தோம்மா. இப்போ இந்த மனித படைப்புல வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்குமா. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து துராப். துராப் அப்படிங்கிறது என்னன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அந்த பலவிதமான அதாவது அதாவது அல் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்கம்மா, பூமியினுடைய பல பகுதிகளிலிருந்து மண் எடுத்துக்கொண்டு வரப்பட்டு அதன் மூலமாகத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடல் படைக்கப்பட்டது. அப்போ இந்த துராப் அப்படிங்கிறது வந்து ஒரு தூசி மாதிரியான மண், தண்ணீர் கலவை இல்லாத மண். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் துராப். இது குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல துராப்ல இருந்து அல்லாஹு தஆலா துராப்ல இருந்து படைச்சிருக்கான் அப்படின்னு வருமா. இது வந்து தண்ணீர் கலக்காத மண். அதற்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆயிருக்குன்னு சொல்லி சொன்னா தீன். சஜிதால வந்திருக்குமா தீன். 32வது அத்தியாயம் 7வது ஆயத்துல வந்திருக்கு. மின் தீன் அப்படின்னு வந்திருக்குமா. அல் குர்துபி, அல் ராகிப், அல்ஃபஹானி எல்லாமே அவங்க சொல்றாங்க. மஸ்ஃபஹானி ரஹிமஹுல்லாஹி அன்ஹும் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹு தஆலா அந்த தண்ணீர் இல்லாத மண் தூசி இருக்குல்ல, மண் கலவை, இதை வந்து தண்ணீரை கொண்டு கலந்து ஒரு களிமண்ணை போல அதை ஆக்குனா. இதுவும் ஆரம்பம். அதுக்கடுத்து 2வது ஸ்டேஜ். முதல்ல அந்த துராப், அதுக்கப்புறம் வந்து தீனாச்சு, அது வந்து கலந்து கலவையாகி ஒரு களிமண் ஆச்சு. அதுக்கப்புறம் ஹமைம் மஸ்னூன் 15வது அத்தியாயம் 26வது ஆயத்துல இருக்குதுமா. அதாவது அது வந்து கருப்பு நிறத்துல, அதாவது தண்ணி கலந்து வச்சுட்டோம்னா கொஞ்சம் காலம் கழிச்ச உடனே அது ஃபெர்மெண்ட் ஆயிடும். அது அந்த காலத்துல வந்து மண்ணை வச்சு வீடு கட்டுவாங்கம்மா. கட்டுறப்போ மண்ணை தண்ணியோட கலந்து உடனே பூசிட மாட்டாங்களாம். அது ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்கு அந்த கலவையை கொஞ்சம் போட்டு வச்சுதான் கட்டுவாங்களாம். அது ஃபெர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் கட்டுனா தான் பிடிப்பு நல்லா இருக்குமாம்மா. அது அந்த மாதிரி ஃபெர்மெண்டட் கிளே, அது வந்து ஒரு நாற்றம் வரக்கூடிய ஒரு கலவையாக மாறுது, அந்த மண் கலவை தண்ணியோட கலந்து. இது வந்து அடுத்த ஸ்டேஜ் ஹமையும் மஸ்னூன். இதுல சல்சால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருதுமா. இதுல இந்த ஆயத்தை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேம்மா. மீன் சல்சாலின் ஹமையும் மஸ்தூன்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு. அந்த சல்சால் அப்படின்னா என்னன்னா, அதுக்கப்புறம் அது காயுது. காயும் பொழுது என்ன ஆகுதுன்னா, தட்டுனா கின் கின் அப்படிங்கிற சவுண்டு வருது அதுல. அந்த மாதிரி காஞ்சு போயிடுது. அந்த டிங் டிங் அப்படிங்கிற சத்தம் வரக்கூடிய அளவுக்கு அது மாறிடுது. தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இது வந்து ஃபைனல் ஸ்டேஜ். இந்த ஃபைனல் ஸ்டேஜ் வந்து அதாவது உயிர் ஊதப்படக்கூடிய ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. முதல்ல துராப், அதுக்கப்புறம் வந்து அது தீனாச்சு, அதுக்கப்புறம் வந்து அது ஹமையும் மஸ்னூன் ஆச்சு, அதுக்கப்புறம் சல்சால் கின்னன் ஓசை வரக்கூடியது, அதற்கப்புறம் அது வந்து நல்லா ரூஹ் ஊதக்கூடியதுக்கு தயாராயிடுச்சு. இப்போ அதற்குள்ளாக உயிர் ஊதப்படுகிறது.
இமாம் ராசி, இமாம் அல் கையூம் இந்த மாதிரியான அறிஞர்கள் சொல்றாங்கம்மா, இந்த ஸ்டேஜஸ் வந்து வெறுமனே நம்ம பார்க்கறதுக்கும், படிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது. இதுக்குள்ளாக ஆன்மீக பொருள் இருக்கு. அதாவது துராப். இது வந்து அந்த அந்த அது வந்து மனிதனுடைய பணிவ குணம் கொண்டவனாக மனிதன ஆக்குது. மண்ணுக்கே பணிவுதானம்மா, எத்தன விஷயங்கள தாங்கி நிக்குது. ஹியூமிலிட்டி. அது பணிவுக்கு அடையாளமாக ஆரம்ப நிலை. அதுக்கடுத்து தீன். அது வந்து தண்ணியோட கலந்து அது இலக்கமா ஆக்கப்படுதுல்லமா. அப்போ வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி, மனிதன் வந்து எதையுமே அடாப்ட் பண்ணிக்கணுமாம். ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாரி தன்னை மாற்றிக்கொண்டு, அதற்கேற்ற மாரி வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த அடாப்டிங் கெப்பாசிட்டி மனிதனுக்கு இருக்கு. அடாப்டிவிட்டி, அப்புறம் வந்து அ அப்புறம் ஃப்ளெக்சிபிலிட்டி, ஃப்ளெக்சிபிளா போறது, அதுக்கு தகுந்த மாரி மாற்றிக்கொள்றது, தன்னுடைய குணங்கள அப்படி என்ன ஒரு தன்மை அவனுக்கு, அந்த இளகும் தன்மை அவனுக்குள்ளாக இருக்கு. அடுத்து ஹமையும் மஸ்னூன். இது என்னன்னா, அந்த மெச்சூரிட்டி, அந்த ஃபெர்மெண்டேஷன் சொல்றாங்கல்ல, மெச்சூரிட்டி. அதுக்கு அந்த மண்ணு மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் தானே அது வந்து அந்த சொல்றாங்கல்ல, அந்த கிளேயா அது இதா மாறுது. அந்த கின் கின்னு ஓசை சல்சாலா மாறுது பார்த்தீங்களா? இந்த இடத்துல அந்த அவனுக்கு இயற்கையில அந்த மெச்சூரிட்டி உடனே கிடைக்காது. எப்படி கலவை கலந்து கொஞ்சம் ஃபெர்மெண்டடுக்கு போட்டு வச்ச மாதிரியே அவனுடைய அனுபவங்களாலையும், அவனுடைய வயசுனாலையும் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த மெச்சூரிட்டி கிடைக்குது. ஓ! இதுதான் வாழ்க்கையா? நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படிங்கிற மெச்சூரிட்டி அவனுக்கு கிடைக்குது. இதுதான் வந்து ஹமையும் மஸ்னூன்ற ஸ்டேஜ் குறிக்குது. அதுக்கு அடுத்தது சல்சால். இது வந்து அவனுடைய இறைவனுடைய அந்த ஹிதாயத்தை அவன் ஏற்றுக்கொண்டு அவன் விளங்கி அல்லாஹ்னா யாரு? ஏன்னா மனுஷன் வந்திருக்கிறதே அழகா கசாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி இவங்க சொல்லுவாங்கம்மா, உடல் என்ற பச்சை மண் குதிரை ஏறி இறைவனுடைய மகரிஃபத் இறைவனை அறிதல் என்ற வேட்டை பொருளை தேடி ரூஹு பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறது. மரணம் என்ற ஆறு வரும் வரை அது நினைத்துக் கொண்டிருக்கும், இந்த மண் குதிரை கரையாது என்று. மரண ஆற்றில் அந்த மண் குதிரை கரைந்து தனித்து நிற்கும் பொழுதுதான் வேட்டை பொருளை தவறவிட்டு விட்டேனோ என்ற கவலை அந்த உயிருக்கு ஏற்படும். அந்த வேட்டை பொருளை பிடித்து விட்டால் சந்தோஷமாக பிரயாணம் தொடரும். மாஷா அல்லாஹ். அறிஞருடைய கருத்துக்கள் நமக்கு ஒளிதர காத்திருக்குதுமா. நம்ம கொஞ்சம் உள்ளத்தை திறந்து வைக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு பிறகு ரூஹ் அப்படிங்கிறது அல்லாஹு தாலாவுடைய ஹிதாயத். நூறுன் அலா நூர். அல்லாஹு தாலாவுடைய ஹிதாயத் நம்முடைய நமக்குள்ளாக அந்த தக்குவா நமக்குள்ளாக இருக்கு. அதை நம்ம உணரணும். அந்த ரூஹ்ங்கிற கடைசி ஸ்டேஜ் நமக்குள்ள இருக்குங்கிறத உணரணும். இப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜா மனிதனுடைய படைப்பினுடைய ஒவ்வொரு ஸ்டேஜும் நம்முடைய விஷயங்களையும் உணர்த்துது, நம்முடைய பண்புகளையும் உணர்த்தக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மிகப்பெரிய அறிஞர்களுடைய கருத்துமா இது. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இதுல பாருங்கம்மா, நான் இன்னும் இந்த ஆயத்தினுடைய முக்கியமான தர்ஜுமாக்கே வரலம்மா. இன்ஷா அல்லாஹ் நேரம் கடந்துருச்சு. நம்ம அடுத்த பார்ட்ல பார்ப்போம். இத கடைசியா நான் முடிக்க போறப்போ ஒண்ணே ஒண்ணு சொல்றேன்ம்மா. இப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து 10,000 வருஷம் தான் வரலாற்றுப்படி பார்த்தா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி 500 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து ஈசா நபி. ஏன்னா 570 தான் அவங்க பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி மூசா நபி. அதுக்கப்புறம் இப்ராஹிம் நபி. இப்படி கணக்கு பண்ணோம்னா 10,000 வருஷம் தான். ஆனா வந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஹோமோசேப்பியன்ஸ், இந்த ஆப்பிரிக்காலலாம் இந்த அகழ்வாராய்ச்சி பண்ணி எடுத்திருக்கக்கூடிய மனித மாதிரியே வடிவங்கள்மா. நியாண்டர்தால் மனிதர்கள், ஹோமோசேப்பியன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து படைப்புகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் யாரு அப்படின்னு சொல்றப்போ, இது என்ன ஒரு டார்வின் சொல்றாரு, தன்னால அப்படியே எவால்யூஷன் ஆயிட்டு அது எது வந்து வாழ்க்கைக்கு சுற்றுப்புற சூழ்நிலையில எது ஜெயிச்சு வருதோ அது அடுத்த படைப்பாக மாறுது அப்படிங்கிறாரு. ஆனா இன்னைக்கு சயின்ஸே அதை வந்து ஒதுக்கிடுச்சுமா. ஏன்னா பல மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் வருஷங்களாக தேனீக்கள் வந்து இந்த உலகத்துல தேனீக்களாவே இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த தேனீக்கள் ஒரு இப்ப சமீப கால கண்டுபிடிப்புமா, 6 மாசத்துக்கு உலகத்துல தேனீக்கள் இல்லாமல் போய்விட்டால் ஒட்டுமொத்த உலகமும் அழிந்து போகும் நிலைக்கு ஆளாகிவிடும். தேனீக்கள் தான் ஆதாரமா மகரந்த சேர்க்கை, தாவரத்தினுடைய வளர்ச்சி எல்லாத்துக்கும். 6 மாசம் ஒட்டுமொத்த தேனீக்களும் உலகத்துல இல்லாம அழிக்கப்பட்டு போயிட்டா ஒட்டுமொத்த உயிரினங்களும் கொலாப்ஸ் ஆயிடும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவ்வளவு ஒரு ஆதாரமான தேனீக்கள் இன்னைக்கு வரைக்கும் தேனீக்களா தானே இருக்குது. அதையும் எவால்யூட் ஆயிட்டு அதையும் மனுஷனா மாறல அப்படின்னு இப்படிலாம் பல கேள்விகள் வந்து டார்வின் சித்தாந்தத்தையே உடைச்சிருச்சுமா. அப்போ ஒட்டகத்தெல்லாம் பார்க்குறப்போ அதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பாக இருக்கு. அதனுடைய தகவமைப்பெல்லாம் வித்தியாசமா இருக்கு. இதெல்லாம் எதுலேருந்து எவால்யூட் ஆயிருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு டார்வினிசத்தையே இன்னைக்கு சயின்ஸே மறுதளிக்கிற நேரத்துல ரொம்ப அழகா இஸ்ரார் அஹமது ஹசரத் அவங்க சொல்றாங்கம்மா, அல்லாஹ் வல்லவனாக இருக்கிறான். ஒண்ணுல இருந்து ஒண்ணு தானாலாம் மாறாது. ரப்பு நாடும் பொழுது அந்த மாற்றத்தை கொண்டு வருகிறான். இதுக்கு முன்னாடி உலகத்துல மேபி மனித உருவத்துல படைப்புகள் இருந்திருக்கலாம். ஆனா அந்த படைப்புகளுக்கு அந்த செல்ஃப் கான்சியஸ்னஸ், அந்த ரூஹ் ஊதப்படக்கூட நடந்திருக்காது.
இந்த ரூஹ் ஊதப்படும் பொழுதுதான் சொர்க்க நரகம்ங்கிற அந்த பரிசோ தண்டனையோ நிர்ணயிக்கப்பட்டு வாழ்க்கையை அவங்க எடுத்துக்கொள்றாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி வாழ்ந்த அவர்களுக்கு அந்த உயிர் ஊதப்படாத மாடல்ஸ் சாதாரணமா இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்கள் மாதிரி மேபி அவை எல்லாமே இருந்திருக்கலாம். ஆனா உயிர் ஊதப்பட்ட மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான். இதுதான் அல்லாஹ் சொல்றான். ஈசா நபியும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் கம்பேர் பண்றான். வரிசையா அம்மா அத்தா விட்டிருந்து குழந்தைகள் வரிசையா காலம் காலமாக பிறந்து கொண்டிருக்கும் பொழுது டக்குன்னு அல்லாஹ் ஒரு மாற்றத்தை கொடுத்தான். எப்படின்னா, தந்தை இல்லாமல் ஒரு உயிரை டைரக்டாக மரியம் அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள அல்லாஹு தாலா ஊத வச்சான். ஏன்னா சந்தேகங்கள் மனிதனுக்கு உருவாகலாம் இல்லம்மா. அப்போ இது செய்ய முடியுங்கிறது அல்லாஹு தாலா காண்பிக்கிறான். தந்தையே இல்லாமல் ஒரு உயிர் டைரக்டா வந்துச்சு. அப்போ அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ் ஹஸ்தஃபாக்கி மினன் நிசாயில் ஆலமின், உலகத்தில் இருக்க பெண்களுக்கு இடையில உங்களை செலக்ட் பண்ணேங்கிற அல்லாஹ். எதுக்கு? இந்த விஷயத்துக்கு. இன்னல்லாஹ் ஹஸ்தஃபாக்கி வ தொஹரக்கி அலா நிசாயில் ஆலமீன். அல்லாஹ் உங்களை செலக்ட் பண்றா. அல்லாஹ் செலக்ட் பண்றா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. எதற்காகன்னு சொன்னா, இந்த ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவதற்காக. அதே போல எத்தனையோ மாடல்ஸ் செலக்ட் பண்ண அல்லாஹு தாலா இந்த ஒரு மாடலை அல்லாஹு தாலா ஆதம் என்ற நம்முடைய உயிர் ஊதப்பட்டு நன்மை தீமையை பிரித்தறிவிக்கும் ஆற்றல் கொண்ட இந்த உலகத்தை ஒரு தேர்வாக கொள்ளக்கூடிய ஒரு அற்புத ஒரு படைப்பை படைப்பதற்கு அல்லாஹு தாலா ஒரு மாடலாக தேர்ந்தெடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரார் அஹமது ஹசரத் அவங்க சொல்றாங்கம்மா, மாஷா அல்லா, நம்ம அறிவுக்கும் ரொம்ப ஏற்புடையதாக இருக்கு. இது அல்லாஹுடைய தேர்ந்தெடுக்கும் திட்டம். சில விஷயங்களை கேள்வி கேட்க நமக்கு உரிமை இல்லைம்மா. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் கேள்வி கேட்க முடியும். நமக்கு தெரிஞ்ச அறிவு கேட்டிய அறிஞர்களுடைய விளக்கம் படி பார்க்குறப்போ மாஷா அல்லா மாஷா அல்லா அல்ஹம்துலில்லாஹ், இது அல்லாவால முடியும். ஏன்னா வரிசையா தாய் தந்தை மூலமாகத்தான் அதுக்கப்புறம் குழந்தைகள் ஆதம் ஹவ்வா அம்மாட்ட இருந்து பிறந்துட்டு டக்குன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு 2025 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணை அல்லாஹ் செலக்ட் பண்றான். சொல்றான் அல்லாஹ், இன்னல்லாஹ் ஹஸ்தஃபாக்கி. அதே மாதிரிதான் ஆதத்தையும் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ் ஹஸ்தஃபா ஆதம நூஹவ அலை இப்ராஹிம். அல்லாஹ் சொல்லும்போது செலக்ட் பண்ணேங்கிற அல்லாஹ், ஆதத்தை நான் தேர்ந்தெடுத்தேங்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்ப அவன் ஒரு படைப்பை தேர்ந்தெடுத்து அதிலிருந்து இன்னொன்றை மாற்றும் பொழுது அது அல்லாஹ்வுடைய வல்லமைமா. அல்லாஹ் அந்த படைப்பை தேர்ந்தெடுத்து இந்த மாடலை இப்படி அல்லாஹ் படைக்கணும் அப்படின்னு நாடி, இதற்குள்ளாக உயிர் ஊதப்பட வேண்டும்னு நாடி அதற்குரிய கண்ணியத்தை கொடுத்து அதனுடைய சிறப்பை அல்லாஹு தாலா உணர்த்துகின்றான். வல்லாஹு அலம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துல இப்போ இருக்கக்கூடிய கம்பேரிட்டிவ்ல நான் சொல்றேம்மா நானு. ஏன்னா இது மனுஷனால முடியாது. சிம்பன்சிக்கும் மனிதனுக்கும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். சிம்பன்சியும் மனிதனையும் கம்பேர் பண்றப்ப சொல்றாங்கம்மா, ஹியூமன்ஸ் அண்ட் சிம்பன்சிஸ் ஷேர் 98 to 99% of the DNA. 98 to 99% of DNA சேமா தான் இருக்கான் ரெண்டுக்கும் இடையில. தட் மீன்ஸ் அவுட் ஆஃப் ரஃப்லி 3 பில்லியன் DNA letters, only 1 to 2% ஆஃப் டிஃபரண்ட். 2% ஆர் டிஃபரண்ட். 1-2% மட்டும்தான் டிஃபரெண்டா இருக்கு. பட் தோஸ் ஸ்மால் சேஞ்சஸ் லீட் டு profound differences in brain development, speech ability, body structure and spiritual consciousness. அல்லாஹ் நாடுறதுமா பார்க்கறதுக்கு இன்னைக்கு இருக்க சிம்பன்சிக்கும் மனுஷனுக்கும் இவ்வளோ ஒற்றுமை இருக்கான் டிஎன்ஏல. ஆனால் ஒரு 1 to 2% டிஃபரெண்ட் தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது விஞ்ஞானம் சொல்றது. ஆனால் அல்லாஹ் தாலா ஆதத்தை தான் ஆதத்தினுடைய மாடலை தான் அல்லாஹ் மனித படைப்புக்கு முதலாக தேர்ந்தெடுத்திருக்கிறான். மாஷா அல்லாஹ். அது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னு சொல்றாங்கன்னு சொன்னாமா, அதாவது இதுக்கு 24 பேர் சிம்பன்சிக்கு, மனுஷனுக்கு 23 பேர் குரோமோசோம். அதாவது அதனுடைய குரோமோசோம் பேட்டர்ன்லமா அது ஏன் சொல்றாங்கன்னா, 2வது குரோமோசோம்ல அந்த 2, 3 மனுஷனுக்கு ஜாயிண்ட் ஆயிருக்குமா, அது தனித்தனியா இருக்குமா, ரெண்டுமே ஜாயிண்ட் ஆயிருக்குமா. ஜாயிண்ட் ஆனதுனால அந்த 2 குறையுது, 23 பேர் இருக்குதுமா. அப்புறம் அந்த குரோமோசோம் 17வது குரோமோசோம் கொஞ்சம் ஸ்மால் இன்வர்ஷன், கொஞ்சம் நீளமா இருக்குமா. அது ஹியூமன்ல கொஞ்சம் குட்டியா இருக்குமா. இதுதான் டிஃப்ரெண்டாமா. எனக்கு படிச்சுட்டு அவ்வளோ ஆச்சரியம்மா. அப்போ இதுதான் டிஃப்ரெண்ட். ஆனா இதனாலதான் மனுஷன் ஆயிட்டான்னு சொல்ல முடியாது. அப்ப சிம்பன்சியை ஃபுல்லா இன்னைக்கு இருக்க சயின்ஸை கொண்டு மனுஷனா மாற்ற வேண்டியது தானே? முடியாது. ஏன்னா இறைவனுடைய நாட்டம். அந்த ரூஹ் அல்லாஹ் பார்த்து ஊதணும். அப்போ சிம்பன்சியோட இப்ப நம்ம நியாண்டர்தால் மனிதர்கள் அவங்க இருந்தாங்க இவங்க இருந்தாங்கன்னு சொல்றாங்கல்ல முன்னாடி, அதுக்கெல்லாம் நமக்கு இதுல விளக்கம் கிடைக்குது. அல்லாஹ் அதுக்குதான் சிம்பன்சி இன்னைக்கு வரைக்கும் அல்லாஹ் வச்சிருக்கான். பல 50,000 1 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இருக்க மனித எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ மனிதன் அவ்வளவு முன்னாடி உள்ளவனா மேபி இருந்திருக்கலாம் மனித மாடல்கள். ஆனா அந்த உயிர் ஊதப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அதுல இருந்து செலக்ட் பண்ணி அதை அல்லாஹ் இத்தனை விதமான அழகான ஒரு படைப்பாக்கி அல்லாஹ் அதுல உயிர் ஊதுனானே, அவங்க நம்மளுடைய அந்த உயிர் ஊதப்பட்ட செல்ஃப் கான்சியஸ்னஸ் உள்ள அந்த ஒரு படைப்புங்கிறது, மனித படைப்புங்கிறது ஆதமத்தாட்டு இருந்தா ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதை நம்ம மறந்துடக்கூடாது.
இன்னல்லாஹ் ஹஸ்தஃபா ஆதம, அல்லாஹ் செலக்ட் பண்ணேங்கிற அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உங்களை தேர்ந்தெடுத்தேன்னு சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்புறம் அல்லாஹ் இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த சிம்பன்சியும் மனிதத்தையும் கனெக்ட் பண்றப்போ விஞ்ஞானமே சொல்லுதுமா, இவ்வளோ சின்ன வேறுபாடு தான். ஆனா எவ்வளோ பெரிய பிரம்மாண்டம். இதுவரைக்கும் எந்த சிம்பன்சியாவது ஃபேக்டரி கட்டியிருக்கா? ஏதாவது ட்ரெஸ்ஸஸ் கடை வச்சிருக்கா? ஏதாவது மால்ஸ் கண்டுபிடிச்சிருக்கா? ஏதாவது விண்வெளிக்கு போகுதா? ஏதாவது ராக்கெட் கண்டுபிடிச்சிருக்கா? ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு என்ன அறிவு கொடுக்கப்பட்டிருக்கோ அது மட்டும்தான். அதுவே நமக்கு பார்க்க ஆச்சரியமா இருக்கும். ஆனா மனிதன் எவ்வளோ விஷயத்த கண்டுபிடிக்கிறான், எவ்வளோ ஆற்றல் அவனுக்குள்ள இருக்கு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். எல்லாம் அல்லாஹ் கொடுத்த ஊதிய அந்த உயிருடைய ஆற்றல். மாஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். அடுத்த ஒரு கேள்விமா, அடுத்த பகுதியில பார்க்கலாம். அடுத்த பகுதியில என்ன பார்க்க போறோம்னா, மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ஹலீஃபான்னு சொல்லியிருக்கானே அப்படின்னா என்ன? அந்த ஹலீஃபானா என்ன? அந்த பதவிக்கு என்ன பவர் இருக்கு? அது என்ன பவர் இருக்கு? அது என்ன ஒரு டிஃபரெண்ட், எல்லாத்த விட ஒரு சீஃப் டிஃபரெண்ட். அதாவது மலக்குமார்களையும் அல்லாஹ் தஆலா ஜின்னினத்துல மிஞ்சி இருந்த ஒரு பெருமை அற்புத ஆற்றல் கொண்ட ஷைத்தானையும் சஜ்தா பண்ண வைக்கிறதுக்கு அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு படைப்பா ஆக்குறான்னு சொன்னா, அந்த ஹலீஃபாங்கிற பவர் என்ன? அப்புறம் நெக்ஸ்ட் இன்னொன்னு என்னன்னா, மலக்குமார்கள் அல்லாஹ் கிட்ட மனித படைப்பை படைக்கிறேன்னு சொன்னப்போ என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு எப்படி அது தெரிஞ்சுச்சு? இன்னைக்கு நம்ம நடக்கிறத பார்க்குறோம். மனுஷனே ரொம்ப நல்லவங்களாவா இருக்காங்கம்மா, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ குழப்பம். அல்லாஹ் அக்பர். இந்த 2025லயே இவ்வளோ குழப்பம்னா, இனி வரக்கூடிய வருஷங்களா என்னென்ன நடக்க போதோ? இதெல்லாம் அவ்வளோ கணிச்சு எப்படி அவங்க சொல்ல முடிஞ்சுச்சு? அவங்களுக்கு தான் சிந்திக்கிற ஆற்றல் இல்லையே. அல்லாஹ் சொல்றத செயல்படுத்துற ஆற்றல் மட்டும் தானே இருந்துச்சு. அப்ப சிந்திக்கிற ஆற்றல் இல்லாத அவங்களால எப்படி மனுஷன் இப்படிலாம் பண்ணுவான்னு படைப்பை பத்தி அறிவிக்கும் பொழுதே, குழப்பம் சிந்தக்கூடியவர்களையா நீ படைக்கப் போகிறாய் அல்லாஹ்? ரத்தம் சிந்தக்கூடியவர்களையா நீ படைக்கப் எப்படி எல்லாம் கேட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய ஆயத்தையோ அந்த விளக்கத்தையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியில பார்ப்போம்மா. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்த இந்த கண்ணியத்தை சற்றேனும் கெட்டுவிடாமல் அவனுடைய வழி நடந்து கண்ணியத்தோடு அவனை சந்திக்கக்கூடிய ஆற்றலையும் சக்தியையும் தௌஃபீக்கையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.